ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான பன்னீர் ஹாட் டாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டுக்கப்புறம் ஒரு கேப்சிகம்மை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கேபேஜ் இதையும் ஆட் பண்ணி இது நல்லா குக் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டீஸ்பூன் பாவ்பாஜி மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகிட்டுக்கு அப்புறம் நம்ம 250 கிராம்ஸ் பன்னீரை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹாட் டாக் வைக்கும் போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக 3 தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் நல்லா ஜூஸியாக இருக்கும், அதனால நம்ம அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹாட் டாக் பன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் பட்டர் வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் மேயோனைஸ் ஆட் பண்ணி இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு 6 பன்னில் இந்த ஸ்டஃபிங் கரெக்டாக வரும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக, அதே டைமில் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.